ஆனால் எங்களுக்கு எப்போவுமே அம்மா தான் ஃபஸ்ட்டு, அடுத்து தான் பேபி. அம்மா நல்லா இருந்தால் தான் நம்ம பேபி கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா பர்த் டெலிவரி பண்ணதுக்கப்புறம் கேன்சர் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் பயம் இருக்கு. ஏன்னா சும்மா ஒரு ஒவேரியன் சிஸ்ட் தானே, இல்லை யூட்ரஸில் ஒரு சின்ன மாஸ் தானே, பிரெஸ்ட்டில் ஒரு சின்ன கட்டி தானே அப்படிங்கிறத விடாமல் அது ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணோம். போஸ்ட் டெலிவரி வந்து டயக்னோஸ் கேன்சர்னு வந்துருச்சுன்னா கேன்சர் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்றவங்களுக்கு குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா 100% பிரஸ்ட் மில்க்ல கேன்சர் செல்ஸ் போகாது. இது வந்து 100% கிடையாது. கேன்சர் ரிஸ்க்கு நார்மல் டெலிவரி பண்ணணும், சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு எத மாதிரி ஏதாவது இருக்கா? கேன்சர் ரிஸ்க் இருந்தா இந்த நார்மல் சிசேரியன் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பட் ஒன்லி திங் நீங்க சைட் ஆஃப் கேன்சர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி, ஸோ டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் கேன்சர் அது ப்ரொக்னோசிஸ் அண்ட் உங்களோட டீம் டிஸ்கஷன் வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறத பிளான் பண்ணுறோம். பட் கேன்சர் பெர்சேனாலே கம்பல்சரி இவ்வளோ நாள் வரைக்கும் தான் ப்ரிசர்வ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணுறதுல யூஸ் கிடையாது அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃப்ரீசிங் பொறுத்த வரைக்கும் அது என்லெஸ் தான். உங்களுக்கு சொன்ன மாதிரி எக்ஸ்பைரி டேட் இல்லை. ஸோ இட் கேன் பி எனி டைம். ப்ராப்பராக ஸ்டோரேஜோட லிக்விட் நைட்ரஜனோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னா இயர்ஸ் டுகெதர் இருக்கலாம். எவ்ரிடே நீங்கள் குளிக்கும் போது கூட நீங்கள் உங்கள் பிரெஸ்ட் ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணி லம்ப் இருந்தால் தைரியமாக இம்மிடியட்டாக வந்து டெஸ்ட் பண்ணிக்கங்க. உமன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நிறைய நம்ம பார்த்தோம், லைக் யூட்ரின், பிரெஸ்ட், ஓவேரியன் நிறைய பார்த்தோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஃபினிஷ் ஆகி சப்போஸ் ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படின்னா தென் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்போ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு காமனாக கேட்பாங்க. ஸோ அந்த சினாரியோக்கு நீங்கள் எப்படி ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அவங்களுக்கு? காமனாக வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய பேர் பார்க்குறோம், ஏர்லி டயக்னோசிஸ் ஜெர்ம் செல் டியூமர் ஆகட்டும், இல்லை ஏர்லி டயக்னோசிஸ் லிம்ஃபோமாலாம் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் நம்மக்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வராங்க, கவுன்சிலிங்காக வராங்க, மேரேஜ் பண்ணிக்கலாமா, கன்சீவ் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வரவங்களுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றதே அவங்க கிட்ட இருந்து ப்ராப்பரான ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் உங்களோட ரிப்போர்ட்ஸ், என்ன ஸ்டேஜ்ல டயக்னோஸ் ஆயிருக்கீங்க, என்ன டைப் ஆஃப் கேன்சர், என்ன மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எகெயின் ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஃபீமேல் வந்து ஓவரி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்களா, ஓம் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு பாக்குறோம். இதை வச்சுதான் நம்ம அடுத்த சஜஷனே கொடுக்குறோம். ஏன்னா இதுல ப்ராப்பரா வந்து அவங்க எல்லா ஃப்ரீசிங் மெத்தட் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டயக்னோசிஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ் நம்ம வந்து நாங்க வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறோம், பண்ணிக்கலாம். பட் இதுலயே வந்து ஒரு காமன் மெலிக்னன்சி, லோக்கலி அட்வான்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கிளியரன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா வி நோ அது கண்டிப்பா ரெக்கரன்ஸ் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. இல்ல எகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க கிட்ட எல்லாமே வந்து சொன்னாலும் உங்ககிட்ட வந்து அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படிங்கறது, ஏன்னா உங்ககிட்ட வெறும் பேபி வேணுங்கிற ஒரு எமோஷனல் எங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்தோடனே டாக்டர் எல்லாம் ஓகே சொல்லிட்டாரு மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது ரொம்ப ஆன்சைட்டியோட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரியலி ஹெல்ப்லெஸ்ஸா சொல்லுவாங்க. அது கேட்கும் போதே நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் இமீடியட்டா ஆஸ் அ ஃபர்டிலிட்டி கன்சல்ட் அப்புறம் நாங்க உங்க கூட டிஸ்கஸ் பண்ணி எப்போ இட்ஸ் அ ரைட் டைம் டு ஸ்டார்ட் அப்படிங்கறத அவங்கள ப்ராப்பரா எஜுகேட் பண்றோம் பண்ணி. ஸோ அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு எப்பவுமே அம்மா தான் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் பேபி. அம்மா நல்லா இருந்தால் தான் நம்ம பேபி கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை அவங்களுக்கு கிளியராக புரிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சினாரியோ காமனாக பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வேகமாக ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம் சொல்கிற கப்பல் வந்து நிறைய இருக்காங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து அந்த வெயிட்டிங் டைம் பீரியட்னு ஒன்று கொடுக்குறோம். போஸ்ட் கம்ப்ளீட் கேன்சர் ரெக்கவரி மினிமம் ஒரு 2 years ஆகுது நம்ம கிளியரன்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா நார்மலா ஒரு 50% ரெக்கரன்ஸ் ஆர் வாட் எவர் வந்து அதில் ஒரு நம்ம 2 yearsல பிக்கப் பண்ணிக்க முடியும் இன்கேஸ் ரிலாப்ஸ் இருந்தா. ஸோ 2 years வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரெகுலரா வந்து 3 months ஒன்ஸ் வந்து மார்க்கர்ஸ் பாருங்க, அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற அட்வைஸ் கொடுத்துருக்கோம். எதுக்காகனா நம்ம எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எகெயின் இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரப்ப ஒரு பர்த் அப்படிங்கிறது எகெயின் ஒரு டிஃபரண்ட் ப்ராசஸ். ஏன்னா ஹார்மோனலி டிஃபரண்ட் ப்ராசஸ், நிறைய எக்ஸ்போஸ் டு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இங்க மென்டல் இது ரொம்ப இருக்கும். சோ அதனால வந்து மினிமம் ஒரு 2 years அப்படிங்கிறது வெயிட்டிங் டைம் பீரியட் கொடுத்து தான் நம்ம இது பண்றோம். பட் கிளினிக்கலி நீங்க பாக்குறீங்களா, லைக் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணியும் ஸ்டில் ரெக்கரன்ஸ் ரேட் இருக்கா? அந்த மாதிரி நம்ம பார்த்திருக்கோமா கேசஸ்? இல்ல இருக்கு மேம். ஆனா என்னன்னா அதோட சான்சஸ் ஆஃப் ரிலாப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப வெரி லெஸ். ஏன்னா இப்போ இருக்கிற ஐ திங்க் லேட்டஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் மொடாலிட்டி பிளஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்ல இருந்து ஐ திங்க் அது ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் மேக்ஸிமம் ஹெல்தியா எடுத்துட்டு போற சான்சஸ் அன்லஸ் நம்ம பார்த்து
கிளியரன்ஸ் கொடுத்து அந்த கான்செப்ட்ல போறாங்க அப்படின்னா அந்த டேக் ஹோம் பேபி ரேட், அவங்க ஹெல்த் எல்லாமே ஐ கண்டிப்பா. திங்க் ஏன்னா இது வந்து நல்லாவே டீம் இருக்கு. ஒர்க், டாக்டர்ஸோட டீம் ஒர்க், ஆ, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டீம் ஒர்க், அப்புறம் கவுன்சிலிங். அங்க கவுன்சிலிங் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டே. கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். ஸோ ம். ப்ராப்பரா இது கைடன்ஸ்ல பண்றப்ப டெஃபினட்டா அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதை ஈஸியா அச்சீவ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இப்ப இத பத்தி நம்ம கண்டினியூவா பேசிட்டே இருக்கப்ப காமனா இருக்கக்கூடிய விஷயம் வந்து இப்ப ஓவம் ஆகட்டும், ஸ்பெர்ம் ஆகட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா பிஃபோர் டயக்னோசிஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். பட் அது எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும்? எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு நம்ம கண்டிப்பா, அந்த கண்டிப்பா. மாதிரி இதுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கா? இவ்வளவு நாள் வரைக்கும் தான் ப்ரிசர்வ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்றதுல யூஸ் கிடையாது, அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா என்னதான் நம்ம எல்லாமே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணாலும், சப்போஸ் எங்களுக்கு 2 இயர்ஸ் இல்லாம 3 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, இது நல்லா இருக்குமா டாக்டர்? எவ்வளோ நாளுங்கிறது காமனா கேட்குற கொஸ்டின். பட் ஃப்ரீசிங் பொறுத்த வரைக்கும் அது எண்ட்லெஸ் தான். உங்களுக்கு சொன்ன மாரி எக்ஸ்பைரி டேட் இல்ல. ஸோ இட் கேன் பி எனி டைம். ப்ராப்பரா ஸ்டோரேஜோட லிக்விட் நைட்ரஜனோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னா, இயர்ஸ் டுகெதர் இருக்கலாம். இப்போ கூட ஐ திங்க் இதுல பார்த்தோம் நியூஸ்ல 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஃப்ரோசன் எம்ப்ரியோஸ்லேருந்து பேபி வந்திருக்காங்க. ஸோ அதனால இயர்ஸ் டுகெதர் ஈவன் நம்மளே 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஃப்ரோசன் எம்ப்ரியோ வச்சு சக்ஸஸாக எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு டைம் ஃப்ரேம் இல்லை, தாராளமாக இயர்ஸ் டுகெதர் இருக்கலாம். இது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். அப்போ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக கேட்குறாங்க. ஸோ பரவாயில்ல, அப்போ நாங்கள் கம்ப்ளீட் ரெக்கவர் ஆகி டாக்டர் சொல்ற டைம் ஃப்ரேம்க்கு வெயிட் பண்ணி பொறுமையா வரலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இதுல வருது. ஏன்னா அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நம்ம கேன்சர் நாங்க பாக்குறப்ப வந்து காமனா என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து நம்ம ரொட்டீனா சொல்றது வந்து நீங்க இங்கேயே பண்ணிடுங்க. ம். ஏன்னா இட்ஸ் ஆல் அண்டர் ஒன் ரூஃப். கண்டிப்பா. ஸோ ஹோலிஸ்டிக் கேர் ஹோலிஸ்டிக் மாதிரி கேர். ஹோலிஸ்டிக் ஏன்னா கேர். ஆன்காலஜிஸ்ட் இருக்காங்க, ஆமா, அதர் ஸ்பெஷாலிட்டி இருக்காங்க, எஸ்பெஷலி ஃபெர்டிலிட்டி ஆமா. கன்சல்டன்ட். ஏன்னா ஐ திங்க் இந்த கான்வர்சேஷனே மெயினா அதுதான் வச்சோம். அது பிகாஸ் ஒரே இடத்துல அந்த ஃபெர்டிலிட்டி கன்சல்டன்ட், ஆன்காலஜிஸ்ட் எல்லாம் இருக்கும் பொழுது ஈஸி ஃபார் டிஸ்கஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா. பார்ட்டும் எதுவும் மிஸ் ஆகிற சான்சஸே இல்லை. பிகாஸ் இன்னொரு சென்டர்ல இருக்கும் பொழுது நம்ம அதை கேட்டு அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் மிஸ் பண்ணிடுவாங்களோ, இல்ல நம்ம அதை ப்ராப்பரா உள்வாங்கிக்கலையோ, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இப்போ ஒரே சென்டர்ல இருக்கும் பொழுது எவ்ரிதிங் அண்டர் ஒன் ரூஃபா அழகா ஏமா முடிஞ்சிடும். ஏன்னா கேன்சர்னு வரப்ப மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. அதுல இந்த மாதிரி ஒரு சினாரியோ எல்லாம் வந்து மல்டி டிசிப்ளினரி வெறும் ஆன்காலஜிஸ்ட் மட்டும் இல்லாம அதர் லைக் ஃபெர்டிலிட்டி கன்சல்டன்ட் ஆகட்டும், இல்ல அதர் ரொட்டீன் ஆப்ஸ் அண்ட் கைனக் ஆகட்டும், எல்லாமே இருந்துட்டா இன்னும் பெட்டரா அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பா. ஸோ ஹோலிஸ்டிக் கேர் இருந்தா Correct. நல்லது. பட் ஸ்டில் அவுட் சைட் பெரிஃபரேனா எல்லா இடத்துலயும் ஹோலிஸ்டிக் இஸ் டிஃபிகல்ட். பட் ஸ்டில் ஒரு ப்ராப்பர் ஆன்காலஜி டீமோட கன்சல்டிங்கோட பண்ணாங்க அப்படின்னா ஐ திங்க் எவ்ரி ஒன் கேன் மேனேஜ் த சிச்சுவேஷன். கண்டிப்பா கண்டிப்பா அண்ட் ஆப்ஸ்டெட்டிக் ஆர் ஃபர்டிலிட்டி பார்ட்ல முக்கியமா எங்க பார்ட்ல ஏர்லி டயக்னோசிஸ். ஏன்னா சும்மா ஒரு ஓவேரியன் சிஸ்ட் தானே, இல்ல யூட்ரஸ்ல ஒரு சின்ன மாஸ் தானே, பிரெஸ்ட்ல ஒரு சின்ன கட்டி தானே அப்படிங்கறத விடாம அது ஏர்லி டயக்னோசிஸ் பண்ணும். அண்ட் ப்ரிவென்ஷன் முக்கியம்னு ஐ நினைக்கிறேன். திங்க் இது வந்து எல்லாத்துக்குமே இந்த கண்டிப்பா ப்ரோக்ராம் இந்த இது பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் நமக்கே தெரியும் பெரிஃபெரியில வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு நிறைய மிஸ் ஆயிட்டு நிறைய கண்டிப்பா. ஈவன் டவுட்ஸோட வராங்க. டயக்னோசிஸ் சொன்னாலுமே மக்கள் அதை வந்து ப்ராப்பரா எடுக்காம கிடைக்கும். டிலேடா ப்ரெசென்ட் ஆகிறது நிறைய பாக்குறோம். ஸோ அதனால ஐ திங்க் இது வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ப்ரிவென்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ பிரெஸ்ட் அப்படின்னா இப்போ யாராவது ஒரு பேஷண்ட் வராங்க நம்மகிட்ட, வேற ஏதாவது அட்வைஸ் வந்தாலும் அந்த பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்க எப்படி பண்ணணும், கண்டிப்பா எவ்ரிடே நீங்க குளிக்கும் போது கூட நீங்க உங்க பிரெஸ்ட் ப்ராப்பரா எக்ஸாமின் பண்ணி லம்ப் இருந்தா தைரியமா இம்மிடியட்டா வந்து டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் ஐ திங்க் ஒவ்வொருத்தரும் ஏன்னா நாங்க ஆப்ஸ்டெட்டிக் பார்ட்ல தான் நிறைய பார்ப்போம். விமன் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய நாங்க பார்ப்போம். ஸோ அதை வந்து ப்ராப்பரா எல்லாருமே டாக்டர்ஸ் இப்போ நிறைய அவேர்னஸோட டாக்டர்ஸ் கொடுக்குறோம். அண்ட் நிறைய பேர் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்றதுனால ஐ திங்க் இன்சிடென்ட்ஸும் நிறைய கண்டுபிடிக்கிறோம் அண்ட் ஏர்லியாவே பண்றோம். ஐ திங்க் நீங்களுமே பிரெஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ் நிறைய ஐ திங்க் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல. ஆமா. ஸோ அதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா மேம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னாவே கம்ப்ளீட் பிரஸ்ட் ரிமூவல் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா. கான்செப்டா இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜிங். ம். எர்லி பிரஸ்ட் கேன்சருக்கு பண்றோம், இன்வேரியபிள் ஏஜ் யங் ம். ஏஜுக்கும் நம்ம சஜஸ்ட் பண்றோம், ஓல்டர் ஏஜுக்கும் சஜஸ்ட் பண்றோம். சம்டைம்ஸ் வந்து லோக்கலி அட்வான்ஸ்டா இருந்தாலும் ஸ்கின் இன்வால்மெண்ட் இல்ல ஸ்கின் ஸ்பேரிங் மாஸ்டெக்டமி, வெறும் ம். பிரஸ்ட் டிஷ்யூ மட்டும் எடுத்துட்டு ம். பக்கத்துல இருக்கிற மசில் எடுத்து உள்ள வச்சுட்டு ம். அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஆர்டரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ம். அதே இப்ப பிரஸ்ட் ஆன்கோபிளாஸ்டி அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எமர்ஜிங் ஆயிட்டு இருக்கு. ம். அதனால இன்னைக்கு வந்து பிரஸ்ட் ரிமூவல் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஆஃப் பிரஸ்ட் ரிமூவல் சர்ஜரிஸ் கம்மி ஆயிருச்சு. கண்டிப்பா பிரஸ்ட் கன்சர்வேஷன் தான் இப்ப அதிகமா ஜாஸ்தியா பண்ணிட்டு இருக்கு. அதுமே அவேரா இருக்காங்க. ஆமாமா. கேக்குறாங்க. அதாவது எங்க பிரஸ்ட் கன்சர்வ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும், டோட்டலா ரிமூவ் பண்ண ஏன்னா வேண்டாம் இது ஒரு அப்படின்னு கேக்குறாங்க. சோஷியல் ஸ்டிக்மா ரொம்ப கண்டிப்பா. இருக்குங்க. ம். இந்த ரீசன்னால தான் பிரஸ்ட் கேன்சர் வந்து இன்னுமே வந்து பிரஸ்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்கனால தான் நிறைய பேர் வந்து அந்த பயத்திலே வெளியில வர மாட்டேங்கிறாங்க. வரதில்ல. மேபி இப்ப நம்ம நிறைய சர்ஜரிஸ் பண்றோம். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம 80 to 90% பிரஸ்ட் கன்சர்வேஷன் தான் ஆப்ஷன் கொடுக்குறோம். கண்டிப்பா. அதை மீறி அவங்க வேண்டாம் ரெஃப்யூஸ் பண்ணாதான் நம்ம வந்து பிரஸ்ட் ரிமூவல் போறோம். இல்ல சம்
ஃபியூ கண்டிஷன்ஸ்க்கு வந்து மேண்டேட்டரி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பிரஸ்ட் ரிமூவல் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ திங்க் நம்ம சுதா ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட், அதாவது உங்கள் பெஸ்ட் டீமோட ஸ்டார்ட் பண்ணதே மக்கள் வந்து நிறைய பேர் பாவம் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் வெளியூருக்கு இது எல்லாமே ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சார். ஈவன் ஏன்னா அந்த ட்ராவலிங்கிறது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு கீமோதெரப்பி எடுக்கிறாங்கன்னா அதனோட வலி எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும். ரேடியோ எடுக்கிறாங்கன்னா அதனோட வலி எவ்வளோன்னு தெரியும். ஸோ ஃபிசிக்கலி தேர் வீக். ஸோ அதோட அவங்க ட்ராவல் பண்ணி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து சிரமப்படுறாங்கன்னு தான் நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம ஊர்லயே எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் நிறைய பேஷண்ட்ஸ் அதை யூட்டிலைஸ் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஃபீல்டில் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் நம்ம இதில் என்னென்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு சின்ன ஒரு ஹைலைட் மாதிரி கொடுங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சுதா கேன்சர் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒன் அண்ட் ஒன்லி ஹை அட்வான்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி காம்ப்ரிஹென்சிவ் கேன்சர் சென்டர் நம்மள தான். எஸ்பெஷலி நம்ம கிட்ட இருக்கிற அந்த அட்வான்ஸ்ட் ரேடியேஷன் எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டு. இப்போ முன்னாடி மாதிரிலாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா என்டையர் ஆர்கனே இன்வால்வ் ஆகும். அதை மட்டும் பண்ணாம இன்னைக்கு மேக்ஸிமம் ஆர்கன் ப்ரிசர்வேஷன் அண்ட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் ரேடியேஷன். ஸோ அப்போ அதர் ஆர்கனுக்கு வந்து டேமேஜ் கம்மி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டிஸே ப்ரிவென்ட் பண்ண முடியும். கண்டிப்பா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டமன் ட்ரீட் பண்றோம் அப்படின்னா யங் பாய்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரீட் பண்றப்ப டெஸ்டிஸ் வந்து டேமேஜ். பட் ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஃபெசிலிட்டியில டெஸ்டிகுலர் ஷீல்ட் எல்லாம் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் டெஸ்டிஸ்க்கு போகக்கூடிய ரேடியேஷன் டோஸ் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எகைன் கீமோதெரப்பில இன்னைக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஓவம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்கு ஃபினான்ஷியலா இல்ல அவங்களுக்கு வில்லிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி பட்சத்துல கூட நம்ம வந்து அட்வான்ஸ்டு கீமோ ட்ரக்ஸ் ஓவரே அஃபெக்ட் பண்ணாத மாதிரி டார்கெட்டட் கீமோதெரப்பி, இப்போ இம்யூனோதெரபிஸ் எல்லாம் நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வரப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் அதிகமாயிட்டு வரப்ப டிசீஸோட ரிசல்ட்டும் நல்லா இருக்கு. அந்த டார்கெட்டட் அந்த ப்ரிசைஸ்ட் அண்ட் டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் வந்து அவங்களோட சர்வைவலும் சரி டிசீஸோட அவுட்கமையுமே ரொம்ப பெட்டரா இருக்கு. அண்ட் மார்பிலிட்டி குறைக்குது, ரொம்ப கம்மியா. அதாவது இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு போய் எங்களுக்கு இந்த தொந்தரவு வந்தது அப்படிங்கிறது இல்லாம அந்த ஃபோக்கஸ்டா அது போகும்போது அந்த ட்ரீட்மெண்ட் ஹோலிஸ்டிக்கா கரெக்டா முடியுது, ஹெல்ப் பண்ணுது. அது இதுல இன்னொன்னு என்ன, இப்ப நம்ம வந்து படிக்கிறப்ப நமக்கு தெரியும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு வரப்ப இப்போ பிசிஓடியிலேருந்து நிறைய ஆப்ஷன் கைனக்கு வந்து பேசிக்காவே பிசிஓடி வரவங்களுக்கு நம்ம ஓசி பில்ஸ் கான்ட்ராசெப்டிவ் கொடுத்துட்டு இருக்கோம். எகெயின் இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லையும் கொடுக்குறோம். பட் அது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜ், எகெயின் மானிட்டர்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜ். பட் இதுல வந்து நம்ம டெக்ஸ்ட் புக் வைஸ் வந்து ட்ரக் இன்டியூஸ்ட் கேன்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பட் உங்களோட பர்சனல் ஆல்மோஸ்ட் நீங்க நியர் 25 to 30 years எக்ஸ்பீரியன்ஸ்ல ட்ரக் இன்டியூஸ்ட் கேன்சர்ஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது எதாவது பார்த்துருக்கீங்களா? ஸோ ட்ரக் இன்டியூஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம், நில் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய வந்து ஒரு மித்து இருக்கும். இப்போ ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தா கேன்சர் ஓவேரியன் வருமா கேக்குறேன். நம்ம பேஷண்டே வந்து ஒரு பிசிஓடி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இத ரொம்ப நாளா வந்து டாக்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, மானிட்டர் பண்றாங்களான்னு சொல்லி செகண்ட் ஒபினியன் வராங்க. கண்டிப்பா. சோ அது வந்து எப்பவுமே அந்த ஓசி பில்ஸ் இதெல்லாமே லாங் டேர்மா கொடுக்க வேண்டாம். தட் இஸ் நாட் அட்வைசபிள் தான். யாரும் கொடுக்க போறது இல்ல. சோ பட் ஷார்ட் டேர்ம் எடுக்கும்போது அந்த ரிஸ்க் வருமானு அதுக்கே பயப்படுவாங்க. பட் அந்த மாதிரி எந்த ரிஸ்க்கும் இல்ல. பேபி வேண்டாம் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தை இல்ல அப்படின்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வராம இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா பேபி பர்த் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் கேன்சர் வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் பயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கு, உண்மையாலுமே இருக்கா? ஏன்னா டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கறதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் ஒரு ரேரா ஏதோ ஒரு வேர்டுல ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எவிடன்ஸ். டெக்ஸ்ட் புக் கூகுள்ல ஆமா இப்போ என்ன நிறைய கூகுள் டாக்டர்ஸ் பட் ஆனா நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம இது எல்லாமே சொல்ல போறோம். அந்த மாதிரி நீங்க ஏதாவது பார்த்திருக்கீங்களா? அதாவது இன்ஃபெர்டிலிட்டில டெலிவரி எல்லாம் ஆயிட்டு ஒரு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் பிரஸ்ட் கேன்சரோ இல்ல ஓவேரியன் கேன்சரோ, ஏன்னா காமனா இது ரெண்டு தான் பேச முடியும். அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பார்த்தல. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 20 years கிளினிக்கல் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்டார்ட் பண்ணி 30 yearsக்கு மேலே ஆகி ஸ்டில் ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் டயக்னோசிஸ்ன்னு பார்த்ததில்ல. பட் ஒன்லி திங் என்னன்னா இப்போ இருக்கிற கண்டிஷன்ல இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கொஞ்சம் நிறைய பார்க்குறோம். இப்போ அஃப்கோர்ஸ் அது PMOSங்கிறாங்க. ஸோ அது ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வெறும் ஓவரியில மட்டும் சிஸ்ட் இல்லை, அது வந்து பாடி ஒபிஸா இருக்காங்க, குண்டா இருக்காங்க, கூட டயபெட்டிஸ் ஆட் ஆகுது, கூட தைராய்டு ஆட் ஆகுது, ஹைப்பர்டென்சிவ் ஆகுறாங்க. ஸோ இந்த எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அந்த ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜெனிக் ஸ்டேட்னால கொஞ்சம் கேன்சர் ரிஸ்க் இருக்கு. ஸோ அதை வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்ஸோட கோரிலேட் பண்ணி அதனால வருதா அப்படிங்கிறது இல்லை. பட் அந்த பெர்சே ஹார்மோன் இம்பேலன்சஸே சம்டைம்ஸ் கேன்சர் ரிஸ்க் அதிகப்படுத்தலாம். ஸோ அதனால ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு பயப்பட வேண்டியது இருக்கப்ப
போஸ்ட் டெலிவரியுமே நீங்க ஃப்ரீக்வெண்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா போஸ்ட் டெலிவரியுமே இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பாலிசிஸ்டிக்னா வெயிட் லாஸ் தான். ஓகே. ஏன்னா அதனால தான் ரொம்ப எம்பசைஸ் பண்றோம். அந்த மெட்டபாலிக் சினாரியோவை அந்த வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் மாற்றும். ஸோ அப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைனாக போகுங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ அதனால போஸ்ட்மார்ட்டமும் நம்ம டெஃபினட்டா அவங்கள வந்து ரெகுலரா போஸ்ட்நேட்டல் மதர்ஸ், அதுக்கப்புறம் டெலிவரி முடிச்சு ஒரு எவ்ரி இயர் வந்து அவங்க ப்ராப்பரா அவங்க வெயிட், பிளட் ப்ரெஷர், சுகர்ஸ் எல்லாமே யூட்ரன் ஸ்கேன்ஸ் இதெல்லாமே ஒரு மானிட்டரிங் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம அட்வைஸ் பண்றோம். ஸோ இப்போ நீங்க போஸ்ட்மார்ட்டம்னு கேட்கும் பொழுது நமக்கு வந்து முக்கியமா இப்போ சப்போஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு நம்ம ப்ரெக்னன்சியும் ஆயிட்டாங்க, டெலிவரியும் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்நேட்டல் மதர்ஸ் வந்து முக்கியமா பயப்படுறது நம்ம இத்தனை மெடிசின்ஸ் எடுத்திருக்கோம், இப்போ என்னென்ன நம்ம ஃபாலோ அப் பண்ணிக்கணும், திருப்பியும் ஏதாவது கேன்சர் வருமா, இல்லை நம்ம பிரெஸ்ட் மில்க் தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த தாய்ப்பால் வழியா அந்த கீமோதெரப்பி ட்ரக்ஸ் எல்லாம் போகுமா, இந்த மாதிரி ஒரு பயம் வந்து நிறைய போஸ்ட்நேட்டல் மதர்ஸ்க்கு பார்க்குறோம். ஸோ அப்போ இதை வந்து நீங்க என்ன விதத்துல அட்ரஸ் பண்றீங்க? மேம் பொதுவா பேபி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் கேன்சர் ரிஸ்க் கேன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ரிஸ்க் யாருக்கு வேணா இருக்கலாம். அது பிஃபோர் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி இல்லை. ஆஃப்டர் டெலிவரி நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நானுமே நிறைய பேர் ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்துமே கேட்டிருக்கேன். அதாவது போஸ்ட் டெலிவரி வந்து டயக்னோஸ் கேன்சர்னு வந்துருச்சுன்னா கேன்சர் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்றவங்களுக்கு குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா 100% பிரஸ்ட் மில்க்ல கேன்சர் செல்ஸ் போகாது. இது வந்து 100% கிடையாது. கண்டிப்பா. பட் ஆனா இதுவே டயக்னோஸ் பண்ணிட்டு ஒரு கீமோதெரப்பி ட்ரக் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா கீமோதெரப்பி ட்ரக்கோட அந்த சைடு எஃபெக்ட்ஸ் த்ரூ பிரஸ்ட் மில்க் மூலமா கேன்சர் பேபியை வந்து அஃபெக்ட் பண்ணும். போலாம். ஓகே. கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பா. அதனால அந்த பேபிக்கு ட்ரக் இன்டியூஸ்ட் த்ரூ பிரஸ்ட் மில்க் மூலியமா அவங்க இப்ப கீமோதெரப்பி மதர் எடுத்துட்டு இருக்காங்க, பிரஸ்ட் ஃபீட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த கீமோட எஃபெக்ட் வந்து த்ரூ பிரஸ்ட் மில்க் மூலம் பேபி வந்து ஹார்ம் பண்ணலாம். அதனால பேபிக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இன்க்ளூடிங் கேன்சர்ஸ் கூட அவங்களோட டெவலப்மெண்ட் பீரியட்ல இருக்கலாம். அதனாலதான் கூடுமான அளவுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து கீமோ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாவே பிரஸ்ட் ஃபீட் மதரை கம்ப்ளீட்டா நீங்க பிரஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். கரெக்ட். ஏன்னா இதுல வந்து பேபியை நம்ம அட்லீஸ்ட் சேஃப் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் பேபியோட காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லாம சேஃப்கார்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல அதுதான் ஒரு அதனால வந்து டெஃபினட்டா வந்து பிரஸ்ட் மில்க்ல கேன்சர் செல் ஸ்ப்ரெட் ஆகாது. பட் ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க ப்ளீஸ் உங்களோட பிரஸ்ட் ஃபீட் வந்து ட்ரக்ஸ் வந்து பேபிக்கு பாதிக்கலாம். அதனால டெஃபினட்டா ஸ்டாப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல அட்வைஸா இருக்கும். இப்போ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர கப்பிள்ஸ்ல வந்து முக்கியமா விமன் வந்து இப்போ சப்போஸ் அவங்க ஃபேமிலியில யாருக்காவது கேன்சர் இருக்கு, அம்மாக்கு இருக்கு, இல்ல சிஸ்டருக்கு இருக்கு, சித்திக்கு இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரிலேட்டிவ்க்கு இருக்குன்னா ஒரு பயத்துல கேட்பாங்க. அதாவது எனக்கும் அந்த கேன்சர் வரக்கு ரிஸ்க் இருக்கா, ட்ரீட்மெண்ட் வேற எடுக்க போறேன், எனக்கு இந்த ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அப்ப கேன்சர் வருமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இப்போ நிறைய அவேர்னஸோட ஈவன் அவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவா இருந்தாலும் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க இமீடியட்டா நான் வந்து ஒரு கவுன்சிலிங் உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்குறீங்க, அதே மாதிரி என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் இவங்களுக்கு வந்து முன்கூட்டி அதாவது ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க சஜஷன் கொடுக்குறீங்களா? கண்டிப்பா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேரிட் கப்பிள், நீங்க ஒரு ரொட்டீனா உங்களை பார்க்க வராங்க, ஃபேமிலி ஹிஸ்டரி லைக் மதர் வந்து ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரியோட இருக்காங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோட ஏஜ், ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன கேன்சர்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அதுல காமனா நம்ம ரொட்டீனா பாக்குறது பிரஸ்ட் கேன்சர் அண்ட் ஓவேரியன் கேன்சர். ஏன்னா அது பிரஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர் நமக்கு ஃபேமிலி ஹெரிடிட்டில வருது. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொட்டீனா வந்து இப்ப ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, ஒரே ஃபேமிலியில மோர் தென் 2 to 3 மெம்பர்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா BRCA1 அண்ட் BRCA2 அப்படிங்கிற காமனா ஜெனடிக் மியூட்டேஷன் பண்ண சொல்றோம். இல்ல சம்டைம்ஸ் ஃபுல் ஜெர்ம்லைன் மியூட்டேஷன் கூட பண்ணுங்கன்னு பண்றோம். பட் இதனால எல்லாமே பிளட்ல பார்க்கக்கூடிய டெஸ்ட். பட் இதனால வந்து நம்ம வந்து பேபிக்கு வந்து ட்ரை பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படிங்கிற அட்வைஸ் பண்றதுல இது ஜஸ்ட் ஒரு பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். சோ அவங்களோட ஃபியர் ஃபேக்டருக்கு ஒரு ப்ரோக்னோஸ்டிகேட் பண்ணி அத வந்து நம்ம தெளிவா கவுன்சிலிங் கொடுக்கிறோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிவென்டிவ்காக பண்ணிக்கலாம். இதுக்கும் உங்களோட பேபி பர்த் அதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிங்கறத கிளியரா நம்ம இன்சிஸ்ட் பண்ணிடுறோம். ஏன்னா இது வந்து ஒரு ரொட்டீன் அவங்கள ஸ்கிரீனிங்ல வச்சுக்கலாம். கண்டிப்பா. ஈவன் அவங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலுமே ஒரு எவ்ரி இயர்ஸ்க்கு அப்புறம் 2 years 3 years once டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஏஜ் என்ன டயக்னோசிஸ் அப்படிங்கறத பொறுத்து நம்ம ரொட்டீனா ஸ்கிரீனிங் பண்றப்ப சோ அப்ப ஸ்கிரீனிங் பண்ணனும். சோ அப்ப அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஸ்கிரீனிங் பண்ணனும் அப்படிங்கிற மெசேஜ் ரொம்ப முக்கியம். பட் ஆனா அதுக்காக நீங்க வந்து இந்த ஃபியர்னால சைல்ட் பர்த்தை போஸ்ட்பான் பண்ணாதீங்க, இல்ல வேண்டாம்னு நினைக்காதீங்க அப்படிங்கறத கிளியரா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா இப்போ நிறைய அந்த ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதனால அந்த ரொட்டீனா நம்ம ஹிஸ்டரி டேக்கிங்லயே அவங்க ஃபேமிலியில ஏதாவது இந்த கேன்சர் ஹிஸ்டரி இருக்கா, என்ன டைப் ஆஃப் கேன்சர்ஸ்ங்கிறது இப்போ ஆட் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ
அதனால ஓரளவு உங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் அனுப்பும்போது அவங்களும் ஓகே இந்த டெஸ்ட் எடுத்து நம்ம ப்ரிவென்ஷனுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வருது. ஸோ ஐ திங்க் அது ஒரு வெல்கமிங் சேஞ்ச். ஏன்னா எல்லாமே அவங்களும் கேட்குறாங்க, நம்மளும் ஹோலிஸ்டிக்கா பண்றதுனால பெட்டரா இருக்கு. கண்டிப்பா. ஆனா இதுல இந்த மாரி வரப்போ எனக்கு இன்னொரு இதுவும் இருக்குங்க. ஏன்னா அந்த செகண்ட் தாட் என்னன்னா, நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க அதிகமா இதுல பார்த்திருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் கேன்சர்னால டெத் டெத் ஆயிருப்பாங்க. ஆயிருக்கும். அவங்க வந்து ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து ஒரு ஏஜ்க்காக, ட்ரீட்மெண்ட்க்கு ட்ரீட்மெண்ட்க்காக ஐவிஎஃப்க்காக வருவாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களா தான் எகெயின் வந்து நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா. எகெயின் வந்து ஃபர்ஸ்ட் பேபி அந்த டெத் ஆன பேபி என்ன டயக்னோசிஸ், அவங்களுக்கு அந்த ஜெனடிக் ஜெனடிக் ஃபேக்டர் டிரான்ஸ்ஃபேக்டர்ஸ் இருக்கா? எதா இருக்கான்னு அசஸ் பண்றோம். அப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட்டா அந்த பேபி ஆன்டிநேட்டல் பீரியட் இருக்கிறப்பயே வந்து சரி, பிஃபோர் கன்சீவ் ஆகறதுக்கு முன்னாடி சரி, இல்ல கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் வீக் வரைக்கும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண சொல்றோம். கண்டிப்பா. சோ அந்த மாரி ஏதாவது ஒரு டைம் லைன் இருக்குங்களா மேம்? இப்ப இந்த டைம் பீரியட்ல செக் பண்ணணும். இல்ல ஆன்டிநேட்டலா இருந்தா இந்த வீக்ஸ்க்குள்ளார நம்ம அத வந்து பாத்துறணும். சப்போஸ் இன் கேஸ் பாசிட்டிவா இருந்தா நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஏன்னா நாங்க வந்து பாசிட்டிவா இருந்தா இந்த பேபி கேரியர் டைப்பிங் இருக்குன்னா டெர்மினேட் பண்ணுங்கன்னு அதான் சொல்லுவோம். சொல்லுவோம். கண்டிப்பா. பட் ஸோ நீங்க அதுக்கு என்ன மாரி ஹேண்டில் யூசுவலி அந்த மாரி ஒரு ஜெனடிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்மனால முன்னாடியே இப்ப சப்போஸ் அவங்க ஐவிஎஃப் மாரி ட்ரீட்மெண்ட் போறாங்க அப்படின்னா, தென் மேபி எம்ப்ரியோக்கு நம்ம ஜெனடிக் டெஸ்ட் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஓகே. ஜெனடிக் டெஸ்டிங் பண்ணலாம். பட் இது ப்ரொவைடட் மதருக்கு. மதருக்கு அந்த ஓகே. எம்ப்ரியோக்கு. ஓகே. ஸோ சப்போஸ் ஐவிஎஃப் பண்ணி எம்ப்ரியோ ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா, அந்த கருவே டெஸ்ட் பண்ணி இந்த ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ப்ரொவைடர் அதுவுமே ஜெனடிக் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணிட்டு. ஓகே. ஏன்னா அதுக்கு அவருடைய ப்ரோப்ஸ் இருக்கணும். ஸோ அது பண்ண முடியுமாங்கிறது நம்ம அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி சப்போஸ் பாசிபிள்னா அந்த மாதிரி பண்ணணும். இல்லை அப்படின்னா பிரெக்னன்சி ஆகி அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜெனடிக் டிஸார்டர் இந்த குழந்தைக்கு இருக்கா அப்படின்ட்டு. பட் இது எல்லாமே இந்த 5 மந்த்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏர்லி பீரியட்ல டயக்னோஸ் பண்ணும்போது சப்போஸ் பாசிட்டிவ் வருது அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நம்ம டெர்மினேஷன் அட்வைஸ் பண்றோம். ஏன்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகங்கும் போது அந்த டெர்மினேஷன்ங்கிறத அட்வைஸ் பண்றோம். ஸோ அதை ப்ராப்பரா கப்பல் ஏத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம ப்ரீ கன்செப்ஷன்லாம் ஏன்னா நெக்ஸ்ட் கன்செப்ஷனுக்கு முன்னாடியே கவுன்சிலிங்கும் டீமா அப்பதான் வந்து ஜெனடிஸ்ட், ஆன்காலஜிஸ்ட், ஃபர்டிலிட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா டிஸ்கஸ் பண்ணி அடுத்த ட்ரீட்மெண்ட் எப்படிங்கறத நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து ஜெனடிக்ஸ் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஒபினியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவங்களோட ஜெர்ம் லைன் ஆகட்டும் இல்ல வந்து சைட்டோஜெனடிக்ஸ் எல்லாமே அவங்க தான் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பொறுத்து தான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அது இண்டிவிஜுவல் டெசிஷன் இல்லை, இட்ஸ் கலெக்டிவ்ங்கிறதுனால ஐ திங்க் அதை தான் நம்ம ஹோலிஸ்டிக் சொன்னோம். ஸோ எல்லாருமே அவைலபிளா இருக்கிறதுனால ஒரு கேர் கொடுத்து கொண்டு போகும்போது வரக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங் வந்து ஹெல்தியா இருக்கணும். கான்செப்ட் அதுதான். ஸோ அதுக்கு நோக்கி நம்ம இது என்கிட்ட யாரும் டைரக்டா வர மாட்டாங்க. உங்ககிட்ட தான் வருவாங்க. ஏன்னா இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பேபி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த क्वेश्चन காமன். நிறைய பேர் இது தெரியாம வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி வந்து ரெட்டினோபிளாஸ்டோமா ஐ டியூமர், செகண்ட் பேபி வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் பேபியும் வந்து சேம் டயக்னோசிஸ். ஏன்னா நம்மளே பேஷண்ட் பார்த்தோம். சோ ஆல்மோஸ்ட் சிமிலர் டயக்னோசிஸ். பட் யாருமே அவேர்னஸ் சொல்லல அவங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மென்டலாவும் ஒரு லாஸ் இருக்கு, பிசிக்கலாவும் லாஸ் இருக்கு. இப்போ என்னதான் பிசிக்கல் லாஸை வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு சினாரியோல வந்து நாங்க வந்து ட்ரை பண்ணி கேன்சர்ல இருந்து கியூர் ஆயிட்டாங்க, டயக்னோஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துட்டு வந்தாலும் இன் ஜென்ரலா ஒரு ஃபீமேல் ஒரு ஃபேக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா ஃபிட் ஆனாலும் மென்டலா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது போஸ்ட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். நிறைய இருக்கும். அவங்க நான் என்னதான் வந்து ஃபிட் நீங்க போங்க போய் மேடம் ஃபெர்டிலிட்டி கன்சல்டன்ட் பாருங்க இல்ல ஆப்ஷன் கைனி பாருங்கன்னு அனுப்பிச்சிடும். நாங்க வந்து ஒரு கேன்சர்ல இருந்து ரெக்கவரி பண்ணி எல்லாமே ஃபிட் கொடுத்தாலுமே பேஷண்ட் பிசிக்கலா ஃபிட், மென்டலி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறது என்னால அசஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறோம் உங்களை பார்க்க. அந்த மாதிரி வர பேஷண்ட்டுக்கு நீங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் பாப்பீங்களா இல்ல மென்டல் ஃபிட்னஸ் பாப்பீங்களா? எந்த அப்ரோச் உங்களுக்கு பெட்டரா இருக்கும்? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எல்லா கப்புள் வரும்பொழுதே ஒரு நல்ல ஒரு இமோஷனல் ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் வருவாங்க. ஏன்னா தே ஹேவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் இஷ்யூ, ஃபேமிலி, ஃபினான்ஷியல், சொசைட்டின்னு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல தான் உள்ள வருவாங்க. ஸோ இதுல வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு அட்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ், ஒரு உயிர் தப்பி வந்த மாதிரி தான் அவங்க அதை ஃபீலிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வரும்பொழுது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றது இமோஷனல் வெல்பீயிங் தான். ஸோ என்னதான் அவங்களுக்கு வந்து யூட்ரஸ்ல அது இருக்கு, ஓவரி இப்படி இருக்கு, எக்ஸ் கம்மியா இருக்கு, ஸ்பெர்ம் இருக்கு எல்லாம் சொன்னாலுமே அவங்க முக்கியமா நம்மகிட்ட எதிர்பார்க்கறது அந்த இமோஷனல் கனெக்ட் தான். ஸோ அதை வந்து அவங்க நம்ம ப்ராப்பரா அவங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். ஸோ கவுன்சிலிங் கொடுத்து இந்த ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட்ஸ்ல இந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, இதுல எந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இல்ல, இது பண்ணா இவ்வளவு தூரம் சக்சஸ் ரேட்ஸ் இருக்கும், இந்த மெடிகேஷன்ஸ்ல எந்த பெயினும் எதுவும் இருக்குல்ல, ஈவன் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அளவுக்கு நீங்க முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளர் ட்ரீட்மெண்ட்ஸ் தான் அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஏன்னா அது அளவுக்கு பண்ணாதான் அவங்க அதை ரியலா புரிஞ்சுக்கிட்டு தென் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்டர் ஆவாங்க. ஓகே. இல்லைன்னா அந்த இமோஷனல் ஃபியர் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஈவன் கடைசி டெலிவரி வரைக்குமே, டெலிவரி முடிச்சு கூட அந்த ஃபியர் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் நம்மளோட அந்த இமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இமோஷனல் தான், அடுத்துதான் அவங்களுக்கு பிசிக்கல் மற்ற எல்லா கவுன்சிலிங்குமே ஸ்டார்ட் ஆகும். டெஃபினட்டா. ஏன்னா இந்த எமோஷனல் ஃபியர் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத மீறி இதுல இருந்து ரெக்கவர் ஆகி வரவங்களுக்கு என்னதான் வந்து அந்த பேபி அப்படிங்கிற விஷயம் வரப்ப டெஃபினட்டா பேஷண்ட்டுக்கும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நீங்க இருக்கும். சொன்ன மாதிரி கவுன்சிலிங் அண்ட் அவங்களோட நம்மளோட பாசிட்டிவ் அப்ரோச் அண்ட் மோட்டிவேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ஏன்னா முக்கியம். இவங்க வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து டெலிவர் ஆகும் பொழுது அதை அந்த இமோஷனை நம்ம அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது அதை நம்ம வேர்ட்ஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா. அந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் ஃபீலோட இருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா எவ்வளவோ நிச்சயமா. கஷ்டத்துல இருந்து வந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பா. அப்படிங்கும்போது டீம் ஒர்க்கா அதை நம்ம பண்ணி அவங்க அதை அழகா எடுத்துட்டு போறாங்கங்கும் போது அதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் ஐ திங்க் வேற எந்த எதுலையுமே ட்ரீட்மெண்ட்ஸ்லயுமே இருக்காது. கிடைக்காது கண்டிப்பா. அப்படிங்கறது நான் சொல்லிட்டே இருப்பேன் பேஷண்ட்டை. ஓ, ஸோ ஐ சரி. திங்க் அது ஒரு ரொம்ப ஹாப்பி ஃபீல், ஹாப்பி கண்டிப்பா. மூமெண்ட்னு நினைக்கிறேன். இதுல நெறைய பேர் வந்து நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நாங்க வந்து ரொட்டீனா வந்து பாத்தீங்கன்னா, கேன்சர் வேக்சின்க்கு இன்னைக்கு என்ன எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம் பிரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளே கண்டிப்பா. நெறைய பேஷண்ட்ட பேசுறோம். டெஃபினட்டா. என்கிட்ட வரவங்க கிட்ட நான் வந்து அவங்களோட ஏஜ், அவங்களோட டாட்டரோ இல்ல கிராண்ட் டாட்டர்ட்டலாம் கேட்டு ஏஜ் இருந்தா வேக்சின் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாரி ஃபெர்டிலிட்டி வரவங்களுக்கு அந்த ஐடியாலஜி ஏதாவது இருக்கா? இந்த கேன்சர் பத்தின அவேர்னஸ்ல வேக்சின்ங்கிற அவேர்னஸ் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு? ஏன்னா ஆல்மோஸ்ட் மேரிட் ஆகி வருவாங்க. அவங்க ஏதாவது வேக்சின் போட்டிருக்காங்களா? இந்த ஜெனரேஷன் பீப்பிள். அத ஏதாவது நீங்க பார்க்குறீங்களா? இல்ல அதுக்கு எப்படி நீங்க அட்வைஸ் பண்றீங்க? ஸோ யூஸ்வலி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வர்றவங்க வேக்சின் பத்தி பெருசா கேட்கறது இல்ல. ஸோ அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இல்ல. பட் இப்போ ஆஃப் லேட் வந்து அந்த சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததுனால கொஞ்சம் பேர் அதை கேட்குறாங்க. ஸோ அதை போட்டுட்டு அப்புறம் கன்சீவ் ஆகணுமா இதெல்லாம் கேட்குறாங்க. பட் யூஸ்வலி சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் மேரேஜ்க்கு அப்புறம் போடும்போது கொஞ்சம் அதனோட ப்ரொடெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ போட்டாலும் ஒன்று தான், அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து டெலிவரி முடிச்சு போட்டாலும் ஒன்று தான். ஸோ அதை வந்து நம்ம அவங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அதை தாண்டி நம்ம எதுவும் வேற வேக்சின்ஸோ அதை பற்றி அவங்க எதுவும் நம்மகிட்ட என்கொயரி பண்ணுறதில்ல. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னாங்க சார், இப்போ நாங்கள் ஏதாவது வேக்சின்ஸ் பற்றி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் முன்னாடி அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுமா, இல்லை ஏதாவது வேக்சின் இருக்கா கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு, அது ஏதாவது சொல்லணுமா? ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வந்து அதுக்கப்புறம் வந்துருச்சே அப்படின்னு இருக்கக்கூடாது. ப்ரிவென்ஷன் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர். ஸோ வருமுன் காப்போங்கிற மாதிரி வரக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது இவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். யங் கேர்ள்ஸ் அஃப்கோர்ஸ் சொல்கிறோம், அன்மேரிட் எல்லாமே கேன்சர் வேக்சின் இது எல்லாமே அவங்க அவேரா இருக்காங்க, போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த ஃபர்டிலிட்டின்னு வரவங்க ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்லயும் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நான் ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கணுமா, ஏதாவது இருக்கா வேக்சின்ஸ்? மேம், கண்டிப்பா கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பேசுறது ஹெச்பிவி மட்டும்தான், சர்வைக்கல் கேன்சர். நீங்க சொன்ன மாதிரி அன்மேரிட் யங்களுக்கு வந்து நம்ம வந்து 100% எஃபிகசி இருக்குன்னு சொல்றோம். அது வந்து 9 to 14 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப் டேட்டடா அது 25 இயர்ஸ் வரைக்கும் மேரிட் ஆனாலும் போடலான்னு வந்தது. பட் ப்ரிஃபரபிளி மேரிட் அன்மேரிட் அப்படிங்கறத மீறி மேரிடா இருந்தாலும் பிஃபோர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இன்டர்கோர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கண்டிப்பா கண்டிப்பா இருக்கக்கூடிய விஷயம். கண்டிப்பா. நிறைய பேர் வந்து இப்போ வந்து நம்ம யூஎஸ் எஃப்டி ஆகட்டும் இந்தியன் எஃப்டி ஆகட்டும் வந்து பாத்தீங்கன்னா அது ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அப் டு 45 இயர்ஸ் வரைக்கும் நம்ம போடலாம் அப்படிங்கிறாங்க. பட் என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அந்த எஃபிகசி இப்போ அதுல ஒரு 100% நம்ம சக்சஸ் ரேட் இருக்குன்னா இதுல அதோட டிரான்ஸ்மிஷன் ரேட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஒரு 85 to 88% தான் ஸோ இருக்கு. எஃபிகசி கொஞ்சம் குறைவா இருக்கும். குறையும். பட் அதுக்காக வந்து ஜீரோ கிடையாது. ஸோ சமவ் இருக்கு. ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் மாதிரி போடலாம், கண்டிப்பா போடலாம். பட் இதுல இன்ஃபர்டிலிட்டி வரவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னா, யூஸ்வலா நீங்க இன்ஃபர்டிலிட்டிக்கு முன்னாடி அவங்களோட சர்விக்ஸ் அண்ட் எண்டோமெட்ரியம் எப்படி இருக்குன்னு நீங்க அசஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்ப சர்விக்ஸ் அப்நார்மலா இருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு அன்ஹெல்தி ஒரு அல்சர் மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுல வந்து அவங்க வந்து ஹெச்பிவி வேக்சின் பத்தி இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, மேபி அப்நார்மலா இருக்கிற ஏரியால நம்ம அந்த பேப் டெஸ்டிங் எல்லாம் பண்ணலாம். அதுல ஏதாவது அப்நார்மல் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பா போட முடியாது. சப்போஸ் அது நெகட்டிவா இருந்ததுன்னா நம்ம தாராளமா பிஃபோர், அதாவது அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹெச்பிவி வேக்சின் வந்து போட்டிருக்கணும். இல்ல ஒரு கோர்ஸ் போட்டுட்டு கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அந்த கோர்ஸோட அந்த வேக்சினோட எஃபிகசி இருக்காது. ஸோ மேக்சிமம் வந்து அந்த 2 டோஸ் 3 டோஸ்ங்கிறத கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கன்சீவ் ஆகிறதுக்கு சஜஸ்ட் பண்ணணும். இன் பிட்வீன் கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா மேக்ஸிமம் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வேக்சின் நம்ம போட முடியாது. டியூரிங் அந்த ஆன்டிநேட்டல் பீரியட்ல இது சஜஸ்டும் பண்ண முடியாது, போடவும் கூடாது. அகைன் வந்து அவங்க பேபி டெலிவரி ஸ்டார்ட் தி நியூ கோர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃபைன். சோ இப்போ ஃபர்டிலிட்டி பிரிசர்விங், அதாவது எப்படி நம்ம ஃபர்டிலிட்டி பிரிசர்வேஷன் டெக்னிக்ஸ், இப்போ எக் ஃப்ரீசிங்,
ஸ்பெர்ம் ஃப்ரீசிங், எம்ப்ரியோ ஃப்ரீசிங் இதெல்லாம் பேசணுமோ, அந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ஸ்பேரிங் சர்ஜரிஸ் ஏதாவது இருக்கா? அதாவது ஃபர்டிலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணி கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ் மாதிரி இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்க பிரஸ்ட்லேயோ இல்லை ஓவரிலையோ? ஸோ அந்த மாதிரி எது, வாட் இஸ் தட் டேர்ம் அண்ட் என்னென்ன சர்ஜரிஸ் அது பண்ணுறீங்க? மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஃபெர்டிலிட்டி கன்சர்வேட்டிவ் சர்ஜரிஸ் அப்படிங்கிறதுல வந்து இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபீமேல் பேஷண்ட் வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு அப்டமன் மெலிக்னன்சினால ரேடியேஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஓவரி நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் ரேடியேஷன் மொடாலிட்டியில் நம்ம வந்து அந்த ஓவரை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், சர்ஜிக்கலாக பார்க்கணும். ஓவரியன் டிரான்ஸ்போஷன், ஓவரி வந்து வேற இடத்துல தள்ளி வச்சிடறது. அந்த மாதிரி நம்ம பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஓவரி வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஓவரியன் ஊஃபரக்சி, நம்ம சொன்ன மாதிரி அந்த ஓவரியன் டிஷ்யூ ஃப்ரீசிங் எடுத்து வச்சுட்டு, அது மோஸ்ட்லி அன்மேரிட் ஒரு ஜெர்ம் செல் டியூமர் எல்லாம் இருக்காங்க. அதை நம்ம எடுத்து ஒரு அவைலபிள் டைம் ஷார்ட்டா இருக்கு, அவங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது, ஈவன் 10 days கூட பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மென்னுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த டெஸ்டிகுலர் ஷீல்டிங், டெஸ்டிஸ் ஷீல்ட் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெஸ்டிஸ் போகக்கூடிய ரேடியேஷன் டோசஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதே சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எர்லி செர்விக்கல் கேன்சர், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா செர்விக்ஸ்ல ரொம்ப ஒரு நீங்க ஆன்டிநெட்ல பார்த்துருக்கலாம். பேபி அவங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு இன்சிடென்ட்லாம் நீங்க வந்து எக்ஸாமின் பண்றப்ப செர்விக்ஸ்ல வந்து ஏதாவது அல்சர் பார்த்துருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா எர்லி ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனாக இருந்தது அப்படின்னா அது நம்ம டெஃபினட்டாக அட்ரஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப வெறும் அந்த சர்வைக்கல் அந்த இடத்த மட்டும் சர்ஜரி பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு பேபியை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்றோம். யூட்ரஸோட மவுத் அஃபெக்டட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த மட்டும் நம்ம சர்ஜரி வச்சு ரிமூவ் பண்ணிட்டு பேபியை வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு ஆன்டிநெட்ல கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசீஸ் ஏதாவது வேணும் வேணாம் அப்படிங்கிற பேஷண்டோட கன்சர்னை பொறுத்து வேணா நம்ம கன்சீவ் ஆன டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இமீடியட்டா ஹிஸ்டெக்டமி வேணா ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்டேஜ், டைப் ஆஃப் கேன்சர், என்ன மொடாலிட்டி அவங்க ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. எகெயின் மல்டி டிசிப்ளினரி, நான் ஆகட்டும் இல்ல நீங்க ஃபெர்டிலிட்டி கன்சல்டன்ட் மத்த நம்ம சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இதை டிசைட். ஸோ அதாவது ஃபெர்டிலிட்டி ஓரியன்டட் கன்சர்வேஷன்ங்கிறது ஆன்காலஜிஸ்ட் மைண்ட்லயும் இப்போ நிறைய இருக்கு. சோ அதனாலதான் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே அந்த ஃபெர்டிலிட்டியை ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாலுமே ஜெனரல் பப்ளிக்கோட இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோனே எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பா. ஆனா நமக்கு வேணுங்கிறது அப்படிங்கிறப்ப அதை யாரும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்ல. நம்மளோட கவுன்சிலிங்கும் நிறைய இடத்துல மிஸ் ஆயிருது. சோ அதை வந்து நம்ம கவுன்சிலிங் சோ அது அவேர்னஸோட அழகா பண்ணாங்க அப்படின்னா அந்த லாங் டேர்ம் எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஐ திங்க் இந்த நம்மளோட டிஸ்கஷன்ஸ் மூலமா இது நல்லாவே மக்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அதனாலதான் வந்து ட்ரீட்மெண்ட் நம்மளோட இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி வெர்சஸ் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல ட்ரீட்மெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா கவுன்சிலிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிக்கல் மேனேஜ்மெண்டா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்டா எல்லாமே நெக்ஸ்ட் தான். கண்டிப்பா. பொதுவா இப்ப நம்ம வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல வந்து இப்ப நிறைய அன்மேரிட் ஆகட்டும் மேரிட் ஆகி நியூலி மேரிட் கப்பல் வந்து இது மாதிரி கேன்சர் ஓவேரியன் மாஸ் எனி கேன்சர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு போனாலுமே அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜ்க்குலாம் வந்து ஃபேமிலி பிளான் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஃபேமிலி பிளான் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட அந்த டெலிவரி அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும், இப்ப கார்டியாக் ரிஸ்க் இருந்தா சிசேரியன் பண்ணணும், நார்மல் டெலிவரி விடக்கூடாது. அது மாதிரி ரிஸ்க் பொறுத்து அந்த மாதிரி கேன்சர் ரிஸ்க்கு நார்மல் டெலிவரி பண்ணணும் சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு எந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி கேன்சர் ரிஸ்க் இருந்தா இந்த நார்மல் சிசேரியன் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பட் ஒன்லி திங் நீங்க சைட் ஆஃப் கேன்சர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கர்ப்பை வாயில் ஏதாவது கேன்சர் இருக்கு, அது ட்ரீட்டடா இருக்காங்க அப்படின்னா அது நம்ம உங்களோட கன்சல்டேஷனோட இஸ் நார்மல் டெலிவரி பாசிபிளா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் சிசேரியன் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் கேன்சர் அது ப்ரோக்னோசிஸ் அண்ட் உங்களோட டீம் டிஸ்கஷன் வச்சு நம்ம என்ன டைப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறது பிளான் பண்றோம். பட் கேன்சர் பெர்சேனாலே கம்பல்சரி சிசேரியன் பண்ணும் அப்படிங்கிறது. இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இருக்கு, ட்ரீட் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம நார்மல் டெலிவரியே பண்ணலாம். ஸோ அதனால அது வந்து கம்பல்சரி பண்ணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. அண்ட் கேன்சர் சர்வைவர்ஸ்ல இந்த பிரெக்னன்சி டெலிவரி எல்லாமே ஒரு சேஃபான விஷயம் தான், ப்ரொவைடட் இட் இஸ் அ டீம் ஒர்க். ஸோ ஆமா, உங்களோட கன்சல்டேஷன் அண்ட் எங்களோட ஃபாலோ அப் மூலமா நமக்கு எவ்ரி செக்அப் வந்து ஒரு சஸ்பிஷனோட தான் இருக்கணும். ஸோ தட் நத்திங் ஷுட் பி மிஸ்ட் அவுட். ஸோ அப்பதான் அவங்களுக்கு வந்து நம்ம டேர்மா சேஃபா டெலிவரி அண்ட் ஹெல்தி பேபியோட அவங்க போறக்கு நம்ம நல்ல சான்ஸ் வந்து ஏற்படுத்தி இது வந்து என்ன டைப் ஆஃப் கேன்சர்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறது கண்டிப்பா அதை பொறுத்து தான். ஸோ என்ன டைப் ஆஃப் கேன்சர்ங்கிறது
பொறுத்து மோட் ஆஃப் டெலிவரி டிசைட் பண்றோம். பட் பிரெக்னன்சி டெலிவரி பர்சே அதை அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கறது நான் வந்து பிஃபோர் பிரெக்னன்சி ஐ திங்க் நம்ம உங்க கூட டிஸ்கஷன் வச்சிருப்போம். ஸோ அதுலயே அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்றோம். பட் அவேர்னஸோட அவங்கள ஃபாலோ அப் மட்டும் நம்ம ப்ராப்பர் அவேர்னஸோட பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு கேன்சர் ட்ரீட் ஆகி சர்வைவ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ஃபாலோ அப் ஏதாவது ஸ்பெசிஃபிக் நீங்க அட்வைஸ் கொடுக்குறீங்களா, இல்லை ஏதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணும்னு முன்கூட்டியே சொல்லிடுறீங்களா, இல்லை அவங்கள வந்து ஒரு ஃபாலோ அப்லேயே வச்சிருக்கீங்களா? இப்போ சப்போஸ் 1 இயர் கழிச்சு அவங்க வராமல் போயிட்டாங்க அப்படின்னா நீங்களே அவங்கள கால் பண்றீங்களா? ஸோ உங்களோட ஃபாலோ அப் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்கும் இந்த பேஷண்ட்ஸ்ல? ரொட்டீனா இன் ஜென்ரல் நம்ம லைக் இன்ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் அப்படின்னு இல்லை, பொதுவாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சாலுமே ஃபாலோ அப் வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ அப் தான் ட்ரீட்மெண்டோட பெஸ்ட் ஆஃப். கண்டிப்பா. ஏன்னா ஃபாலோ அப் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிடும், அது நாளைக்கு பெரிய டிசீஸ் ரெக்கரன்ஸ் வந்து நிப்பாங்க. அதனால ட்ரீட்மெண்டோட ஃபாலோ அப் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ரொட்டீனா என்ன பண்றோம்னா அவங்களோட ஃபாலோ அப் ஷெடியூல் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீஷன் டேட்ல இருந்து இனிஷியலா 2 வீக்ஸ் ஒன்ஸ், அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ், அப்புறம் 2 மந்த்ஸ் ஒன்ஸ், அப்புறம் 3 மந்த்ஸ் ஒன்ஸ், மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் க்ளோஸா ஃபாலோ பண்ண முடியுமோ பண்ணிடுறோம். சோ என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்றோங்கிறது நீங்க முன்னாடியே அது ஸ்டார்ட் டிபெண்ட்ஸ் ஆன் பண்ணிடுறீங்க. வந்து ஒவ்வொரு Type of ரிவ்யூ cancers வரதுக்கு முன்னாடி எகைன் கேன்சரை பொறுத்து சம்டைம்ஸ் பிளட் இன்வெஸ்டிகேஷன் பண்றோம், எம்ஆர்ஐ பண்றோம். இப்பெல்லாம் வந்து நம்ம பெட் சிடி அட்வான்ஸ்டா இருக்கனால நம்ம இயர்லி ஒன்ஸ் பெட் சிடியை நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அதுல நம்ம இன்னும் ஏர்லி பிக்கப்ஸ் நிறைய இருக்கும், ரிலாப்ஸ் எதா இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் 5 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ரொட்டீனா பண்றோம். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ஒன்ஸ், 10 இயர்ஸ் வரைக்கும் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் அவங்களோட லைஃப் டைம்ல எவ்வளோ நாள் அவங்க இருக்காங்களோ அவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரீக்வெண்டா அட்லீஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஆவது வாங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். சோ நீங்களும் க்ளோஸ் மானிட்டரிங்ல தான் அவங்கள வச்சிருக்கீங்க. அது வந்து நம்மளே இன்டிமேட் பண்றீங்க. 1 டே பிஃபோர் ஆர் 1-2 டேஸ் பிஃபோர் நம்ம கூப்பிட்டு இன்டிமேட் பண்றோம். இப்பெல்லாம் நிறைய அட்வான்ஸ் மாடலிட்டி வந்து நமக்கு எஸ்எம்எஸ் ரிமைண்டர் போடுறோம், வாட்ஸ்அப் பண்றோம். சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்டோட along with that this follow up is the crucial part. ஐ திங்க் நம்மளோட இந்த சர்வம்ங்கிற பாட்காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் காமன் பீப்புளுக்கு என்னென்ன டவுட் இந்த கேன்சர் ஃபர்டிலிட்டியில இருக்கோ எல்லா கொஸ்டின்ஸுமே ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இட்ஸ் லைக் நாலேஜ் செஷன் மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஆன்காலஜி சைடில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். டெஃபினட்டா இன்னொன்று என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ கமெண்ட்ஸ்ல போட்டு ஐ திங்க் திஸ் பாட்காஸ்ட் வில் கண்டினியூ. அண்ட் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நம்ம அது அழகா இதே மாதிரி டிஸ்கஷன்ஸ்ல சயின்டிஃபிக்கா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணும்போது இந்த அவேர்னஸ் வந்து நல்லா அதிகமாகும்.